மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு உங்களுக்கு சரியா போகுதா? சரியான முடிவுகளை எப்படி எடுக்கிறீங்க? தவறான முடிவுகளை எப்படி அடையாளம் கண்டு அதிலிருந்து வெளிய வர்றீங்க? எப்ப இன்வெஸ்ட் பண்ணலான்ற கேள்விக்கான விடையை எப்படி தேடுறீங்க? இது எல்லாம் தான் இன்வெஸ்டருக்கு இருக்கக்கூடிய பெயின் பாயிண்ட்ஸ். இந்த பெயின் பாயிண்ட்ஸை விளக்குறது தான் M2W முதல் நோக்கம். 1 தவறுகளை தவிர்க்கிறோம். 2வது எப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு அலர்ட்ஸ் கொடுக்குறோம். வாரம் ஒரு பரிந்துரையாவது உங்களுக்கு வரப்போகுது. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா உங்களுக்கு பரிந்துரை வரும். அதே போல உங்களுடைய முழு பொட்டன்ஷியல் என்ன? எவ்வளோ நீங்க சேமிக்கலாம்? எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம்? அப்படின்னு உங்கள புரிஞ்சுக்க வச்சு, உங்களுடைய பொட்டன்ஷியலுக்கு உங்கள இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறோம். M2W உங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். நீங்கள் வளர வேண்டிய ஒரு இடம். வளர்ச்சிக்கான ஒரு எக்ஸ்பிரஸ்வே. 1 கோடி என்ற இலக்கை நோக்கி இணைந்து பயணிப்போம். ஜாயின் M2W now. இது ரிசல்ட் சீசன். போன குவார்ட்டர் முடிஞ்ச உடனே பிஸ்னஸ் அப்டேட் அப்படின்னு எல்லா கம்பெனியும் முதல் நாளே ஒரு டேட்டா கொடுக்குறாங்க. அந்த காலாண்டில் பிஸ்னஸ் எப்படி இருந்துன்னு ஒரு அப்டேட் இருக்கும். அதில் ஆனால் லாபம் எப்படி இருந்துன்னு அந்த அப்டேட்டில் தகவல் இருக்காது. குறிப்பிட்டு எண்ணிக்கைகள் இருக்காது. நம்பர்ஸ் போட மாட்டாங்க. அது எப்போ வரும்னா ரிசல்ட்டில் வரும். தட் இஸ் காலாண்டுக்கான ஃபைனான்சியல் ரிசல்ட்டில் தான் நம்பர்ஸ் வரும். தட் இஸ் லாபம் சார்ந்த எண்ணிக்கைகள்லாம் அதில் தான் வரும். பட் ஒரு காலாண்டு முடிஞ்ச உடனே நமக்கு நிறைய நியூஸ் வருது. இந்த நியூஸில் சில நியூஸ் குட் நியூஸாக இருக்கும். பார்த்தாலே தெரியும், ஃபர்ஸ்ட் கிளாஸ், நல்ல செய்தி, கம்பெனி நல்லா பண்ணிகிட்டு இருக்கு, மனசு நிறைஞ்சிருக்கு பார்க்குறதுக்கு. சில நியூஸ் ஓப்பனாக தெரியும், பேட் நியூஸ். இந்த காலாண்டில் இந்த கம்பெனி நல்லா பண்ணல அப்படின்னு நமக்கு அப்பட்டமாக புரியும். ஸோ ஒரு பக்கம் குட் நியூஸ், இன்னொரு பக்கம் பேட் நியூஸ். குட் நியூஸை எப்படி பார்க்கணும்? குட் நியூஸாக தான் பொதுவாக பார்க்கணும். அன்லெஸ் இந்த குட் நியூஸ் நீடிக்காது அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா, சில நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக பயங்கரமாக லாபம் சம்பாதிச்சிருப்பாங்க கம்பெனிஸ். பட் அதே காரணங்கள் அடுத்த காலாண்டில் நிலைக்காது. உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸ் சீசனலாக இருக்கலாம். ஏர் கண்டிஷனர் சம்மரில் அதிகமாக விற்கும், வின்டரில் விற்குமா? விற்காது இல்லையா? அப்போ சம்மரில் வரக்கூடிய நம்பர்ஸ் ஒரு கம்பெனிக்கு பிரமாதமாக இருக்கும்போது இனிமே அடுத்த வருஷம்தான், அடுத்த சம்மரில் தான் பம்பர் நம்பர் வரும்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போல் ஆட்டோ சேல்ஸ் திருமண சீசன் இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அதே இந்த ஆடி மாதம், ஹிந்தியில் சொல்லக்கூடிய ஸ்ரார்த் அப்படிங்கிற மாதம், அந்த மாதங்கள் வரக்கூடிய காலாண்டில் ஆட்டோ சேல்ஸ் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். சப்போஸ் மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலேயே நல்ல நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம், கம்பெனிஸ் நல்ல வியாபாரம் பண்ணுறாங்க. முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி அன்னைக்கு இந்தியாவினுடைய எல்லா ஆட்டோ கம்பெனிஸும் போன மாதம் எவ்வளவு வாகனங்கள் விற்றோம் அப்படின்ற எண்ணிக்கையை வெளியிடணும். ஒருவேளை நீங்கள் அந்த கம்பெனி அதை வெளியிடும்போது கவனிக்கலன்னா கூட அந்த நியூஸை நீங்கள் மறுபடியும் போய் சியாம், சொசைட்டி ஆஃப் இந்தியன் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ்ங்கிற வெப்சைட்டில் போய் தாராளமாக எடுத்துக்கலாம். இன்றைக்கி தான் ஏஐ இருக்கே, எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஏஐ போய் அந்த இடத்துல தேடி உங்களுக்கு நேராக கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ இந்த நியூஸ் மாதம் மாதம் வரும்போது இதில் எது குட் நியூஸ் அப்படின்னு நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். எது பேட் நியூஸுங்கிறது ரொம்ப அப்பட்டமாக தெரியும்னு நான் சொன்னேன். இப்போது குட் நியூஸை பொதுவாக சொல்கிறேன், 99% ஆஃப் டைம் குட் நியூஸ் நீடிக்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். அல்லது 90% ஆஃப் டைம்னு வச்சுக்கோ. 10% ஆஃப் த டைம் தான் நமக்கு அந்த குட் நியூஸ் மாறும் அப்படின்னு தோணும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் அந்த குட் நியூஸை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், அதை வச்சு நம்ம அடுத்து என்ன செய்யணுங்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். பேட் நியூஸ் அப்படி இல்லைங்க. பேட் நியூஸை புரிஞ்சுக்கிறது ஒரு கலை. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இந்த காலாண்டில் சில குறிப்பிட்ட அரசு துறை சார்ந்த கான்ட்ராக்ட் சரியாக போகலைன்னு வச்சுக்கோ. ஆனால் செப்டம்பருக்கு அப்புறம் வரக்கூடிய 2வது அரையாண்டு, 2 காலாண்டு இருக்குது, டிசம்பர் அண்ட் மார்ச், அதில் அந்த துறை நல்லா பண்ணணும்னு வச்சுக்கோம். ஜூன் குவார்ட்டரில் இந்த காலாண்டில் அந்த துறை சார்ந்த நிறுவனங்கள் நல்லாவே பண்ணாது. அப்போது பிஸ்னஸ் அப்டேட்டும் பேடாக இருக்கும், குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் பேடாக இருக்கும். டபுள் பேட் நியூஸ் நமக்கு முன்னாடி இருக்குது. நான் சொல்கிறேன், சில நேரங்களில் டபுள் பேட் நியூஸ் வரும்போது அதுக்குள்ளே ஒரு குட் நியூஸ் இருக்கும். அந்த குட் நியூஸ் என்னங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு, இந்த பேட் நியூஸ் நீடிக்காது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு குட் நியூஸ். அடுத்தது, இந்த பேட் நியூஸ் மாறுறதுக்கு நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களும்
அடுத்த காலாண்டில் நடக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு தெளிவு அந்த கம்பெனி கொடுத்தாக்கா அது 2வது குட் நியூஸ். அடுத்த அரையாண்டில் நம்ம இந்த அரையாண்டில் விட்ட வியாபாரத்தை பிடிச்சிருவோம், அதுக்கு மேலேயும் பண்ணுவோம் அப்படின்னு கம்பெனி சொன்னாக்கா, கைடன்ஸ் மூலமாக கம்பெனி நமக்கு அடுத்த அரையாண்டில் என்ன எதிர்பார்க்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா, அப்போ என்ன ஆகுதுனாக்கா அந்த பேட் நியூஸ்லேருந்து ஒரு குட் நியூஸ் பிறக்குது. நிறைய கம்பெனிஸில் பேட் நியூஸ்லேருந்து தான் குட் நியூஸ் பிறக்கும். ஏன்னாக்கா பேட் நியூஸ் வரும்போது மார்க்கெட் என்ன பண்ணும், அந்த கம்பெனி பங்குகளை விடாமல் விற்கும். விடாமல் விற்கும்போது நிறுவன மதிப்பு என்ன ஆகும், குறைஞ்சிக்கிட்டே போகும். நிறுவன மதிப்பு பாதாளத்தில் இருக்கும்போது மார்க்கெட்டுக்கு எல்லா பேட் நியூஸும் தெரியும். பேட் நியூஸ் தான் வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலைக்கே மார்க்கெட் போயிடும். அந்த இடத்துல கம்பெனியோ அல்லது இந்த கம்பெனி சார்ந்து அனாலிசிஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய அனலிஸ்டோ இல்லை இந்த பேட் நியூஸ் எல்லாருக்கும் தெரியும், இதுக்கு அடுத்தது வரக்கூடிய குட் நியூஸ் இதெல்லாம் தான் அப்படின்னு உங்களுக்கு வழிகாட்டுதல் கைடன்ஸ் கொடுத்தாக்கா, அல்லது ரிசர்ச் ரிப்போர்ட்டை போட்டாக்கா, அல்லது மீடியாவில் ஸ்டோரிஸ் உங்கள் பார்வைக்கு வந்தாக்கா அந்த குட் நியூஸை நீங்கள் பிடிச்சிக்கணும். ரிசல்ட்டில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் அப்டேட்டில் இருக்கக்கூடிய பேட் நியூஸை பேக் ஆஃப் த மைண்டில் வச்சுக்கிட்டு, இந்த குட் நியூஸை ஃப்ரண்ட் ஆஃப் த மைண்டில் வச்சுக்கிட்டு, விழுந்த பங்குகளில் எந்த பங்கினுடைய மதிப்பு வருங்காலத்தை கேப்சர் பண்ணலை, நல்ல காலங்கள் வரும் அப்படிங்கிறது வெளிப்படாது இருக்கக்கூடிய நிறுவன மதிப்பு எது, அந்த நிறுவனத்தை அடையாளம் கண்டு கொண்டு அதுக்குள்ளே இன்னும் டீப்பாக போய் படித்து புரிஞ்சுக்கிட்டு, ஓகே நெக்ஸ்ட்டு ஹாஃப் இயரில் நல்லாயிருக்கும், அடுத்த ஃபுல் இயருக்கு எப்படி இருக்கும், 2 இயர்ஸ் கழிச்சு எப்படி இருக்கும்ன்ற ஒரு பார்வையை உருவாக்கிக்கிட்டு, அதுக்கான நிறுவன மதிப்பு இன்றைக்கி இந்த கம்பெனியில் நம்ம கொடுக்குறோமா அல்லது சீப்பாக இருக்கா, அதை விட இதெல்லாம் பார்த்தா பேட் நியூஸ்குள்ளே நமக்கு குட் நியூஸ் தெரியும். பேட் நியூஸ்குள்ளே குட் நியூஸ் பார்க்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் நிச்சயமாக வெற்றிகரமான முதலீட்டாளர்களாக உருவாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்ஃபேக்ட் அதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ பேட் நியூஸ்குள்ளே குட் நியூஸ் தேடுற ஒரு கலையை ஒவ்வொரு முதலீட்டாளனும் வளர்த்துக்கணும். அந்த கலையை வளர்த்து கொள்வதற்கான காலாண்டு தான் இந்த காலாண்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய செக்டர்ஸில் பேட் நியூஸ் வருது, அந்த பேட் நியூஸ்குள்ளே குட் நியூஸ் இருக்குது, அந்த குட் நியூஸை தேடுங்க. பேட் நியூஸை மதித்து ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து எப்படி குட் நியூஸ் வரும்னு பாருங்கள். உங்கள் வாழ்க்கை அந்த குட் நியூஸை நோக்கி போகும்போது முதலீட்டு முடிவுகள் உங்கள் கண்ணுக்கு தெரியும். அந்த முடிவுகளில் நிச்சயமாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. நாளைக்கு மார்க்கெட் எல்லா குட் நியூஸையும் கொண்டாட ரெடியாக இருக்கும்போது அதற்கான லாபத்தை அனுபவிக்கக்கூடிய முதலீட்டாளர்களில் நீங்கள் ஒருவராக இருப்பீர்கள். அந்த இடத்தை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.